Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம துர்க்கிஷும் இந்தியன் ஸ்டைலும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸியான கபாப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கபாபை ஸ்கியூவர்ஸ் கிரில் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு 750 கிராம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி ஒரு ½ an hour இதே மாதிரி ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுருக்கேன். சிக்கன் தை பீஸ் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கபாப் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை தனியாக பவுலில் மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ரஃபாக கட் பண்ணதும், மீடியம் சைஸ் ரெட் கலர் கேப்சிகம் சின்னதாக கட் பண்ணதும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து பல்ஸ் மோடில் லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை இதே மாதிரி மஸ்லின் கிளாத்தில் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து சிக்கன் பீசஸ் கூட சேர்த்துடலாம். கூடவே ஒரு ½ கப் மல்லி இலை, ஒரு 6 பச்சை மிளகாய், 1½ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1½ டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1½ டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1½ டேபிள் ஸ்பூன் பட்டரும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் கம்ஸும் சேர்த்துக்கோங்க. கெபாபோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து பிரெட் கம்ஸை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இந்த மிக்சரை ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கெபாபுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணும்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஹோல் போட்டுட்டு அதில் ஒரு பவுல் வச்சுருங்க. இதில் ஒரு சூடான கறி துண்டை போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி உடனே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கெபாப் மிக்சரில் வந்து ஒரு சூப்பரான ஸ்மெல் வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வைக்கலாம். ½ an hour ஆயிடுச்சு. பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பாஷ்மெண்ட் பேப்பர் போட்டிங்கன்னா கெபாப் வந்து இன்னும் ஒட்டாமல் வரும். இதில் கெபாப் மிக்சரை வந்து சேர்த்துடலாம். ஓடிஜியை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண விட்டுருக்கேன். கத்தியில் இதே மாதிரி ஆயில் வந்து லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கெபாப் ஷேப்புக்கு கட் பண்ணிடலாம். மேலேயும் இந்த மாதிரி லைட்டாக ஒரு சின்ன ஷேப் கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக ஆலிவ் ஆயில் இல்லைன்னா பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து 180 டிகிரியில் ஒரு 30 to 35 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். இந்த டைமில் கெபாபுக்கு தேவையான ஒரு ஸ்பெஷல் சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் புதினா இலை எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும், ஒரு 1/4 கப் மயோனீஸும், ஒரு பல் பூண்டும் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் ½ கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான டிப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கெபாபு கிரில் சிக்கன் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நல்ல ஜூஸியாக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டோட கெபாப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கெபாப் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.